ஃபர்ஸ்ட் வந்து 676 வர்க்கமூலம். வர்க்கமூலம் 676. இதை ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். இந்த மாதிரி கேள்வியை சொல்றேன். செகண்ட் வந்து 19. தேர்ட் வந்து 36,300. ஃபோர்த் வந்து 263. ஃபிஃப்த் வந்து 26. சிக்ஸ்த் வந்து 5.4. செவன் வந்து 3.45. எயிட் வந்து 15.3. நைன் வந்து 243.2. டென் வந்து 0.000144. ஓகே, முதலாவதை பார்ப்போம். முதலாவதுல வந்து பாத்தீங்கன்னா 676. ரைட். இப்ப 676ல நாங்க எங்க சோடி பிரிக்கணும்? எங்க இருந்து எங்க சோடி நாங்க கட்டணும்? எந்த பக்கத்துல இருந்து எந்த பக்கம்? பின்பக்கத்திலிருந்து முன்பக்கம். பின்பக்கத்துல இருந்து முன்பக்கம். பின்பக்கத்துல இருந்து முன்பக்கம் வேண்டா 76ல ஒரு சோடி, 6 ஒரு தனி ஒரு ஆள் இருக்கும். ரைட். அப்ப 6க்கு எது எதால பிரிக்கணும்? 6 பேர் 2 இன்டு 2 4. ரிமைனிங் எவ்வளவு? மிகுதி எவ்வளவு? 2. இனி என்ன செய்யணும்? என்னத்தை கீழே இறக்கணும்? 76. 76. 76 அப்படியே கீழே டைரக்டா இறக்கணும். ரைட். இப்ப 2 இருக்கு, மேலே இருக்கிற 2. அப்ப 2 2 மடங்கு போடணும் இங்க. அப்ப 2 2 மடங்கு எவ்வளவு? 4. 4. ரைட். இப்ப 4 நான் இங்க ஒரு இலக்கம் போட்டு அதே இலக்கத்தை நான் இங்க போட்டு அந்த இலக்கத்தால இந்த இதுல இருக்கிற இலக்கத்தால இவ்வளத்தையும் பெருக்கும் போது எங்களுக்கு 276 வரும். ரைட். நான் 5 20, நான் 6 24. 6 போட்டு பார்ப்போம். 6 6 36. 6 4 24. 24 மூன்றும் 27. 27. அப்ப என்னது? ரெக்டாங்கிளுக்கு தசம் இல்லாமையே 276 வருது. ஏன் நான் 6 போட்டுனான்டா, நான் ரஃபா
ரஃபா என்ன பார்க்குறேன்டா 40 தர 6 240 வரும் எனக்கு தெரியும். ஆனா 40 தர 7 எத்தனைன்னு தெரியும் எனக்கு? 280 தெரியும். அது எப்படியுமே 176 விட கூட தான் இருக்க போகுது. அப்ப வர்றதுண்டா 6 தான் வரணும். சில நேரம் 6ம் கூட வரலாம். ஏன்? நான் 40 தர 6 தானே போட்டேன். ஆனா இது 46 தர 6 வரணும். ஏன்? இங்க 6 தானே நான் போட்டேன். 6 போட்டா இங்க 6. அப்ப 46 தர 6. அப்ப இன்கேஸ் ஜஸ்ட் இன்கேஸ் கூட வந்திருக்கலாம். இப்ப இதுல 7 வந்துருந்துச்சுன்னா கூட வந்திருக்கும். இப்ப இங்க 7 வந்துச்சுன்னா கூட. சும்மா நார்மலா 47 கூட இருக்கும்போது 7 வராது. அப்ப அதான் 6 டிரெக்டா ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ரைட்? அந்த மாதிரி நீங்களும் மடங்க பார்த்துட்டு நார்மலா மடங்க பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரைட்? இப்போ முதலாவதுக்கு வந்து விட 26. அடுத்தது 19 பார்ப்போம். 19 என்ன பின்னிக்கு சொல்லி கட்டின எவ்வளவு? 19 அப்படியே டிரெக்டா வரும். அப்ப எத்தனைக்கு எத்தனை வரும்? 4 தர 4 4 16. மிகுதி எத்தனை? 3 3. இங்க தசம் குத்தினா இங்க என்ன செய்யணும்? 0 எத்தனை சைபர் இருக்கணும்? 2 2. 2 ரைட். அப்ப 2 சைபர் இருக்கும். இப்ப இங்க 4 இருக்கு. அப்ப இங்க என்ன வரும்? 8 8. இங்க 4 இருந்தா இங்க 8 வரும். ரைட். இங்க ஒரு இலக்கம் போட்டு இங்க ஒரு இலக்கம் போட்டா 300 வரும். 8 தர எத்தனை 300 வரும்? அதாவது 80 தர எத்தனை 300 வரும்? கிட்டத்தட்ட எண் 324. எண்ணாங்க 32 வந்துடும். அவை 3 தான் போடுவோம். இப்போ 3 போட்டோம்னா இங்கேயும் 3 போடுவோம். 3 9 38 24. கழிச்சோம்னா எவ்வளவு? 1 9ல் 4 போனா 5 51 51. இனி என்ன செய்யணும்? ஏற்கனவே தசம் குத்தினால திருப்பி தசம் குத்த தேவையில்லை. டபுள் சைவர் இறக்குவோம். இறக்கிட்டு 43. 43 2 மடங்கு எவ்வளவு? 86. 86 86. ரைட். 86. இங்கே ஒரு இலக்கம் போட்டு இங்கே ஒரு இலக்கம் போட்டா 860 வைப்போம். 860 எத்தனை நாள் பெருக்கினா 5100க்குள்ள வரும். அஞ்சாள் பெருக்கி பார்ப்போம். இங்கே ஒரு 5 போடுவோம். 5 25 5 6 30 31 32 5 8 40 43. ரைட். 6 பெருக்கி பார்ப்போம். 6 36 6 36 37 38 39 6 8 48 40 50 51. அப்ப என்ன செஞ்சிட்டு 5500 விட கூட வந்துட்டு. அவ என்ன வரும் இதுல? 5 5. 6 வராது. 6 வந்தா 5196 வருது. ஆனா எங்களுக்கு 5 வந்தா தான் 4325 வரும். இதுக்கு மேல 2 தசம் கேட்டால் இதோட விட்டுருவோம். உங்களால் சுருக்கணும்னு அவசியம் எங்களுக்கு இல்லை. எழுதி கொள்ளுங்க இது ரெண்டையும். அடுத்தது பார்ப்போம். 3630 வர்க்கமூலம். 3630 வர்க்கமூலம் என்றா சோடி சோடி ஆக்கணும்னா பின்னுக்கு இருந்து 2 2 சோடி கட்டணும்டா 6 6 36 இங்க 0. அப்ப இங்க அடுத்தது என்ன செய்யணும்? 30 கீழே இறக்கணும். இறக்கினா இங்க 6 2 மடங்கு இங்க போடுவோம். 12. இங்க ஒரு இலக்கம் போட்டு இங்க ஒரு இலக்கம் போட்டு பார்க்கணும். ரைட். இப்ப இங்க என்ன இலக்கம் போட்டா இங்க எங்களுக்கு வரும்? ஒன்று போட்டா வருமா? இல்ல சார் வருமா? இல்ல சார் ஒன்று போட்டா என்ன செஞ்சிடும்? 121 தர 1 128 121 வந்துடும். அப்ப என்ன போடணும் நாங்க அப்ப இதுக்கு? ஒன்றோட சின்ன தாண்டமெண்டா என்ன போடுவோம்?
ஹசன். ஆ என்ன போடுவோம்? விலங்குல விலங்கையில மிதுஷன் கவரேஜ் இஷ்யூவா இருக்கு. திரும்ப சொல்லுங்க. டைப் பண்ணுங்க பாப்போம். எனக்கு நீங்க கதைக்கிற விலங்கு இல்லை. பிரேக் ஆகி வருது. இப்போ நான் கேட்குறேன் 30 இருக்கு. நாங்கள் ரெண்டு ரெண்டாக தான் கீழே இறக்கிட்டு போவோம். அப்போ 30 இறக்குவேன். ரைட், இது முடிஞ்சுது. அடுத்தது 30 இங்கே இறக்குவேன். 30 இறக்கினா இங்கே எனக்கு 6 2 மடங்கு 12. இங்கே ஒரு தானம் போட்டு இங்கே ஒரு தானம் போட்டு இதை இதால பெருக்கிக்கல எங்களுக்கு என்ன வரும்? இங்கே எங்களுக்கு இலக்கம் இருக்கத்தக்க எப்படி நாங்கள் டெசிமல் போடுவோம்? மிதுஷன் இப்போ எங்களுக்கு இங்கே 36 முடிஞ்சு 30 இருக்கிற 30 முடிஞ்சா பிறகுதான் நாங்க ரெண்டு பூஜ்ஜியத்தை நாங்கள் எக்ஸ்ட்ராவா இங்க இல்லாத பூஜ்ஜியத்தை எக்ஸ்ட்ராவா போடைக்கலாம். நாங்கள் வந்து பாயிண்ட வைப்போம், புள்ளியை கொண்டே குத்துவோம். இங்க 30 இருக்கிற 30 அவங்க இருக்கிற நம்பர் எங்களுக்கு நம்பர் வந்து 30 ஏற்கனவே ஆல்ரெடி இருக்கு, எக்ஸிஸ்டா இருக்கு. ஸோ எப்படி நாங்கள் உடனே கொண்டு டெசிமல் இப்போ இதில் போடுவோம்? என்ன போடுவோம்? இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க 30 இருக்கு தானே, இந்த 35 இறக்கிட்டோம். அப்ப இங்க ஒரு இலக்கம் போட்டு இங்க ஒரு இலக்கம் போட்டு போட்டோம்னா இங்க வரணும் 30 விட சின்ன தானம் வரணும், அல்லது 30க்கு சமனா வரணும். ஆனா ஒன்றை போட்டோம்னா என்ன நடக்கும்? இங்க 121 வரும். 121 வர 121 வந்துடும். ஆனா எங்கள்ட்ட இருக்கிறது 30. அப்ப என்ன போடுவோம்? பூஜ்ஜியம் போடுவோம். இப்ப இங்கேயும் பூஜ்ஜியம் போடுவோம். அப்ப பூஜ்ஜியம் தர பூஜ்ஜியம் இவ்வளவு இவ்வளவு 0. ஆகவே again 30. இப்பதானே என்ன செய்வோம்? எங்களுக்கு வேற நம்பர் இங்க இல்லை. என்ன செய்யணும்? ஒரு பாயிண்ட வச்சுட்டு இங்க 2 சைபர் எக்ஸ்ட்ராவா போடுவேன். ரைட், இப்ப 60 இருக்கு மேல. அது ரெண்டாள் பிரிக்கணும் எங்களுக்கு என்ன? 120. இப்ப சொல்லுங்க, 120ல இங்க ஒரு நம்பரை போட்டு இங்க ஒரு நம்பரை போட்டா 3000 வரும். என்னது போட்டா வரும்? 120 240 360 வராது. அப்ப ரெண்டு தான் போடலாம். மூன்று போட்டா 3000க்கு மேல வந்துடும். 12 24 36 30க்குள்ளாம் வரும். அப்ப ரெண்டு போடுவோம். ஈட் ரெண்டு 4, ஈர் சைபர் சைபர், ஈர் ரெண்டு 4, ஈர் ஒன்று 2. கழிச்ச எங்களுக்கு எவ்வளவு? 6 இங்க 9 5 596. இப்ப 602. 602 ரெண்டால பிரிக்கணும்டா 1204. இங்க ஒரு தானம் போட்டு அப்ப இங்க இன்னும் ஒரு 2 சைபர் போடுவேன். அப்ப போட்டு ரெண்டா என்னோட வரும் 4 போட்டு பார்ப்போம். 4 4 ஏனண்டா 1200 தர 5 போட்டேன்னா எனக்கு என்ன வந்துடும்? 12 60. 6000 வந்துடும். 60 வந்துடும். 59 வராது, 60 வந்துடும். 12,000 படி 12,000 படி 5 போட்டோம்னா 12 60. இப்போ 60 வந்துடும். மனைஞ்சு எங்களுக்கு 59 தான் இருக்கு. அப்போ 4 தான் போடலாம். இப்போ நன்னாங்கு என்னென்னு வரும்? 16 தேவையில்லை எங்களுக்கு. போட்டு பார்ப்போமேண்ணா. நன்னாங்கு 16, நன்னாங்கு 16 17, நான் சைவர் சைவர், அப்போ 7, அந்த 17 1, 4 2 8, நான் 1 4. ரைட், அப்போ அதோட சின்னதாக தான் இருக்கு. இது 5 போட்டிங்கன்னா என்ன செஞ்சிடும்? 60,000 தாண்டிடும். அப்போ இதுக்குரிய விட என்ன? 60.24. இந்த இதுல டெசிமலை குத்தி விடுறேன் 6 தசம் எழுதி கொள்ளுங்க. ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போம். ம். 263.
ரைட் இன்னைக்கு இந்த சோடி சோடி கட்டணும்டா ரெண்டுக்கு பக்கத்துல சோடி வரும் ரைட் அப்ப ஒன்று தர ஒன்று ஒன்று மிச்சம் ஒன்று இனி அடுத்து என்ன செய்வோம் 63 அப்படியே டிரெக்டா இறக்குவோம் ஒன்று ரெண்டால பிரிக்கினா ரெண்டு இப்போ இதுக்குள்ள ஒன்று போட்டா இங்க ஒன்று போடுவோம் அப்ப 20 தர எத்தனை 20 தர எட்டு ரெண்டு வரும் ஆனா எட்டு போடையில ஆறு போட்டோம்னா எங்களுக்கு எண்ணெட்டு 64 கூட வந்துடும் சரி அப்ப எங்களுக்கு வந்து என்ன போடலாம் 7 தான் போடலாம் கொஞ்சம் திங்க் பண்ணி போட்டோம்னா சரி 8 போட்டோம்னா 20 தர 8 160 தான் ஆனா எங்களுக்கு 8 எங்க வரணும் இங்க வரணும் 8 64 இங்க வந்துடும் 2 2 16 அங்கால 6 எக்ஸ்ட்ராவா கூடி வந்துடும் ஸோ அப்போ 7 போட்டு பார்ப்போம் 7 பொருந்தாம வரலாம் 7 7 49 7 2 14 15 16 17 18 வந்துடும் அப்போ 7 போடலாது அப்போ என்ன போடலாம் 6 போட்டு பார்ப்போம் 6 போட்டோம்னா 6 6 6 36 6 மிச்சம் 3 மிச்சம் 6 2 12 12 3 எத்தனை 15 கழிச்சோம்னா எவ்வளவு 13 6 போனா 7 இங்க பூஜ்ஜியம் 56 60 63 7 இப்போ பூஜ்ஜியம் இப்போ தசம் குத்துவோம் இங்க 2 சைபர் இறக்குவோம் 16 32 320 400 சாரி 600 அப்போ 2 தான் வரும் இங்க 3 வராது 32 தர 3 72 72 76 2 6 3 9 சாரி 96 ஆனா 32 தர 2 எத்தனை 4 2 6 64 வரும் ரைட் பெருக்கி பார்ப்போம் ஈர் 2 4 ஈர் 3 இங்க 2 போடணும் ஈர் 4 ஈர் 4 ஈர் 3 6 ரைட் எங்களுக்கு ஆகவே 5 தர 5 25 ஒன்று மிச்சம் இனி வேறு நம்பர் இங்கால இல்லை ஆக இங்கே டெசிமல் பாயிண்ட் போடுவோம் போட்டுட்டு இங்கே 100 அப்போ 5 10 இப்போ இங்கே ஒரு தானம் போட்டு இங்கே ஒரு தானம் போட்டால் எங்களுக்கு 100 வரும் அப்போ என்ன போடலாம் ஒன்று தான் போடலாம் 2 போட்டால் 100 தாண்டிடும் அப்போ சாரி போடையலுமா போடையலாது அப்போ இங்கேயும் என்ன வரும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் வரும் பூஜ்ஜியம் அப்போ பூஜ்ஜியம் 100 இன்னொரு 2 சைபரை இறக்கலாம் இன்னொரு 2 சைபர் இறக்கினா இங்கே 50 இனி 2 பிரிக்கணும்டா 100 அப்ப இனி நாங்கள் இதுக்குள்ள போடுற நம்பர் இங்க ஒன்று போட்டா இங்க ஒன்று போட்டா வேண்டா 9 போட்டு பார்ப்போம் 9 9 9 9 81 9 சைபர் சைபர் 8 சைபர் சைபர் 9 ரைட் 10 போட்டீங்கன்னா கூடிடும் அப்போ 9 தான் போடலாம் போட்டோம்னா உங்களுக்கு இப்படி வரும் அப்போ 5.09 வரும் எழுதி கொள்ளுங்க விளங்காட்டி கேளுங்க தயவு செய்து விளங்காத படிக்கிறது தான் இங்க வாருது வந்து சத்தம் போடாம இருக்கிறதுல வைக்கப்பட்டுட்டு ஓகே அடுத்தது போவோம் 5.4 5.4 எப்படி சோடி கட்டுவோம் தசத்துக்கு முன்னுக்கு இருக்கிற தனியாக சோடி கட்டுவோம் பின்னுக்கு இருக்கிற தனியாக சோடி கட்டுவோம் இப்போ முன்னுக்கு இருக்கிற சோடி கட்டணுமெண்டா 5 மட்டும்தான் இருக்கு அப்போ என்ன வரப்போகுது 2 2 4 ஒன்று மிச்சம் இங்கால நான் என்ன சொல்லியிருக்கேன் பின்னுக்கு இருக்கிறவரை 2 2 செய்யலாம் அதாவது பின்னுக்கு இன்னொரு சைவர் எக்ஸ்ட்ரா போட்டாலும் எதுவும் நடக்க போறலன்னு சொல்லியிருக்கேன் ஆக இங்க தசம் இருக்கிறதால இங்க தசம் வரும் இங்க 40 இறக்க போறேன் இறக்கினா 2 4 இங்க ஒரு நம்பர் போட்டு இங்க ஒரு நம்பர் போட்டா இங்க வரணும் அப்ப 40 4 120 வரும் அப்ப 4 தான் போடலாம் 5 போட்டோம்னா எனக்கு 160 வந்துடும் சாரி இது 4 தர 4 40 தர 4 160 வந்துடும் நினைக்கிறேன் அப்ப 3 தான் போடலாம் அப்ப 3 3 3 9 3 4 12 கழிச்ச வண்ணங்களுக்கு எவ்வளவு வரும் 11 வரும் அப்ப இன்னும் 2 சைபர் இறக்கலாம் இறக்கணும்னா என்ன வரப்போகுது இங்க 23 2 மடங்கு 46
ரைட். 46ண்டா இங்க ஒரு இலக்கத்தை போட்டு இங்க ஒரு இலக்கத்தை போடணும். 46 460. 460 எத்தனை மடங்கு 1100 வரும்? 4 8 12 2 தான் போடலாம். 2 2 2 4 6 12 நாங்க 8 9 ஏன் 2 போடலாம்? நான் 3 போட்டா என்ன செய்யும்? ஈவன் 400 ஆனதா கூட 3 போட்டா 400 தர 3 1200 வந்துடும். அணைஞ்சு இருக்கிறது 1100. ஆகவே 2 தான் போடலாம். அப்ப 2.3 ரைட். அப்ப 5.4க்கு வந்து எங்களுக்கு விட வந்து வரும் 2.31. எழுதி கொள்ளுங்க. 3 2. அதை செஞ்சா இப்ப எல்லாரும் சைலண்டா இருக்கிறதால எனக்கு டவுட்டா இருக்கு. ஒன் பண்ணி விட்டுட்டு இத்திர ஒன்று இருக்கீங்களா, இல்லாட்டி விளங்குதா, இல்லாட்டி விளங்கு இல்லையான்ற எனக்கு டவுட்டா இருக்கு. ரைட். இப்ப இந்த 3.45 இருக்கு தானே, அதுக்கு எப்படி செய்யறேன்னு இல்லையா சொல்லுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுங்க. எனக்கு நான் சொல்ல சொல்ல எழுதி போவேன். இல்லையா? இல்லையா? இருக்கீங்களா? ஆம் சார். ஓ, அப்ப சொல்லுங்க. இது நாங்க சோடி கட்டணும் என்ன செய்யணும்? தசத்துக்கு முன்னுக்கு இருக்கிறத சோடி கட்டணும், பின்னுக்கு இருக்கிறத சோடி கட்டணும். முன்னுக்கு இருக்கிறது எத்தனை நம்பர் இருக்கு? ஒரு நம்பர். ஒரு நம்பர். அப்ப அது நாங்க சோடி கட்டிக்கு என்ன செய்வோம்? அப்படியே தனியே தான் இருக்க போகுது. அப்ப 3க்கு என்ன வரப்போகுது? எத்தனை ஓ, எத்தனை வரைக்கும் நான் 3க்குள்ள வரும்? 1 1 தர 1 1. அப்ப விகுதி எத்தனை? 2. 2. நீங்க தசம் இங்க இருக்கிறதால என்ன செய்வோம்? இந்த தசத்தை மேல கொண்டு போ. கொண்டு போவோம், மேல குத்துவோம். இப்ப அடுத்தது என்ன ஸ்டெப் என்ன செய்வோம்? 2 2 இருக்கிறதால 45 கீழே இறக்குவோம். கீழே இறக்கும். ரைட். அப்போ ஒன்றின் இனி என்ன செய்யணும்? ஒன்றின் எத்தனை மடங்கு இங்க போடணும்? 2 மடங்கு. அப்ப 2. ரைட். இப்ப இதுல ஒரு இலக்கம் போட்டு இதுல ஒரு இலக்கம் போட்டா 245 வரும். இப்ப 20 தர சும்மா நோம்புல 2 வைப்போம். 20 தர எத்தனை 240 கிட்ட வரும்? 12. ஆனா 12 இதுல போடலாமா? இயலாது. இயலாது. அப்ப எத்தனை போடலாம் இதுல? எத்தனை போடலாம்? 9. 10 போட்டா என்ன ஆகும்? 20. என்னென்ன வரும்? ஒன்பது போட்டு பாருங்க. 29 தர 9 எவ்வளவு? 9 9 எத்தனை? 81. 81. 8 மிச்சம். 92 எத்தனை? 18. 18. 18 மட்டும் எத்தனை? 26. 26. இங்க இருக்கா? 245 தானே இருக்கு. 261 இருக்கா? அப்ப எத்தனை வரும் இதுல? 9 வராட்டி அதுக்கு அடுத்தது என்ன வரும்? 8 8. 8. 8. 8 எத்தனை? 64. 64. 6 மிச்சம். 2 2 எத்தனை? 16
பதினாறு. 16. 16 ஆரம் எத்தனை? 22. 22. இப்ப கழிச்சமெண்டா எவ்வளவு? 21. 21. 18 2 எத்தனை எத்தனை மடங்கு? 18 2 மடங்கு எத்தனை? 36. 36. அப்ப 36. இப்ப இங்க ஒரு தானம் போடணும். இங்க 2 தசம் 2 சைவர் கீழே இறக்கிடுவோம். இப்ப இங்க ஒரு தானம் போட்டு இங்க ஒரு தானம் போடணும். 360 தர எத்தனை எங்களுக்கு வந்து 2100 பேர் கிட்டத்தட்ட. ஆறு போட்டு பார்ப்போம். 6 6 36, 6 6 36, 37 38, 39, 6 3 18, 19 20 21. கூடிட்டா இல்லையா? கூடிட்டு சார். கூடிட்டு. அப்ப என்ன பேர் வேணும்? 5. 5. 5 25, 6 30, 31 32, 3 15, 16 17 18. ரைட். அப்ப எங்களுக்கு குறைய தான் இருக்கு. இது நாங்கள் கழிச்சு போட தேவையில்லைன்னா 2 தசமானத்தில் கேட்டா இதுக்கு இங்கே நாங்கள் செய்யணும்னா அவசியம் இல்லை. எங்களுக்கு இது நாங்கள் கழிச்சு காட்டுறதுக்கு காரணம் என்னன்னா இதை விட குறைய இருக்கு. அப்ப நாங்க ஓகே நாங்கள் போட்ட இலக்கம் சரி என்றது எங்களுக்கு தெரிய வர்றதுக்காக தான் இதுல போடுறோம். இதை கழிச்சு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ 1.85 வரும். 5. அடுத்தது 15.3. பாத்திமா சொல்லுங்க. பாத்திமா 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 இருக்கீங்களா? பாத்திமா இருக்கீங்களா? சும்மா ஒன் பண்ணிட்டு தூங்குறதுக்கு இங்க வர வேணாம். நான் தெரிஞ்சு கூப்பிட்டு பார்ப்பேன். ஆள் இல்லாட்டி பிடிச்சி லெஃப்ட் பண்ணி விட்டுருவேன். நீங்க வந்தா கிளாஸ்ல கதைச்சு கொண்டிருங்க. அதாவது வந்து நீங்க என்ன செய்றீங்க ஏது செய்றீங்கன்னு எனக்கும் தெரியாது. ஸோ அட்லீஸ்ட் வந்து கதைங்க. ஓகே ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபாத்திமா விளங்குதா? ஃபாத்திமா அன்மியூட் பண்றாங்கன்னா கதைக்கிறாங்க இல்லை. எஸ். எங்க என் மைக் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை கதைக்கிறதுக்கு? ஃபாத்திமா அம்தா சொல்லுங்க. இனி ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருந்தா நான் லீவ் பண்ணி விட்டுருவேன். இதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லாம எதுக்கு படிச்சிட்டு இருப்பான்? ஏதாச்சும் ஒரு இது வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும். இப்போ தெரியுதோ தெரியலையோ, தெரியலைன்னா தெரியல, தெரியுதுன்னா தெரியுது. ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தால் தான் படிப்பிக்கிற படிப்பிக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், உங்களுக்கும் விளங்கிக் கொள்ளும். நீங்க சத்தம் போடாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு விளங்காது. சொல்லுங்க. அம்தா சொல்லுங்க.
ஒன்று சார் 15.3 எங்க இருந்து சொல்லி கட்டுவோம்? பின்னுக்கு இருந்து தசத்துக்கு முன்னுக்கு இருக்கிறதுக்கு அவருக்கு தனியாக கட்டுவோம், தசத்துக்கு அங்கால இருக்கிறதுக்கு அவருக்கு தனியாக கட்டுவோம். அப்ப இதுல என்ன எடுத்து சொல்லி கட்டுப்படும்? தசத்துக்கு முன்னுக்கு இருக்கிற 15 15 ரெண்டா தானே இருக்கணும். அப்ப அவர் வந்து 15ஆ இருக்கும். தசத்துக்கு பின்னுக்கு இருக்கிறது என்னது? 3. 3 அவர் தனியே இருக்கிறார். அப்ப என்ன செய்யணும்? தசத்துக்கு பின்னுக்கு இருக்க என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு பூஜ்ஜியத்தை எக்ஸ்ட்ராவா சேர்க்கலாம். சேர்க்கறதால சேர்க்கறதால ஒன்றுமே நடக்க போறது இல்லை. ஆகவே தசத்துக்கு முன்னுக்கு 15, பின்னுக்கு 3 சைவர். அப்ப முன்னுக்கு இருக்கிற 15க்கு நாங்க முன்னுக்கு பாருங்க, முன்னுக்கு தசத்துக்கு முன்னுக்கு இருக்கிறத முன்னுக்கு தான் சோடி கட்டுவோம். அப்ப முன்னுக்கு இருக்கிறது வந்து 15 15 வந்து 2ஆ இருக்குது. அப்போ சோடி. அப்ப அவருக்கு வந்து நாங்க என்ன செய்யலாம்? எத்தனை தர எத்தனை? 3 தர 3 தரம் 3 3 9. மிச்சம் எவ்வளவு? 6 6. இனி என்ன செய்யணும்? இங்க தசத்தை குத்துவோம். ஏன் தசம் இங்க இருக்கிறதால இங்க தசத்தை குத்துவோம். 30 இறக்குவோம். 3 2 6 மடங்கு. ரைட். இப்ப நாங்க இதுல 9 போட்டா இங்க 9 69 70 70 தர கிட்டத்தட்ட 70 தர 9 எவ்வளவுன்னு பாருங்க. 70 தர 9 7 63. ரைட். அப்ப கட்டாயம் 9 வரும் இதுல. பாருங்க 9 9 81 9 6 54 9 6 எத்தனை? 54 54 54 8 62 62. ரைட். அப்ப கழிச்சு முண்டா எவ்வளவு? 9 9. 2 சைவர் இறக்குவோம். இங்க 39 2 மடங்கு எவ்வளவு? 78. 8 இங்க இங்க ஒரு தானம் இங்க ஒரு தானம் போடணும். அப்ப 700 ரெண்டா 900க்கு எத்தனை வரும்? 780 ஒன்றால பெருக்கினா தான் 780 வரும். 2ஆல பெருக்கினா என்ன செஞ்சிடும்? 1400க்கு மேல போயிடும். அப்ப 900க்குள்ள வரும். எத்தனை வரும்? 1 1. அப்போ 1 1. அப்ப 781. உங்களுக்கு அங்கால தேவையில்லை. போட்டோம்னா 3.91 வரும். கம்தாட்ட கேட்டது கடைசியில முடிஞ்சது திவ்யஸ்ல. மற்றவங்க ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்போ நான் என்ன நினைச்சுக்கொள்ளலாம்? விளங்கல நினைச்சுக்கொள்ளணும். கம்தாக்கு அடுத்தது 243.2 திவ்யா சொல்லுங்க. சரி சோடி கட்டுவோம். எப்படி சோடி கட்டுவோம்? தசத்துக்கு பின்னால இருந்து தசத்துக்கு பின்னால இருந்து சோடி கட்டுவோம். அப்ப தசத்துக்கு பின்னால இருந்து சோடி கட்டுவோம். எப்படி கட்டுப்படும்? 2 2 43 அங்கால 20 20. ரைட் ரைட். அப்ப இப்ப எப்படி வரப்போகுது உங்களுக்கு சொல்லுங்க. 7 என்ன இவ்வளவு யோசிக்கிறீங்க? 1 1 2. இப்ப சோடி கட்டிட்டு தான் தசத்துக்கு முன்னுக்கு இருக்கிறது இங்க இந்த பின்னுக்கு இருந்து சோடி கட்டுவோம். இங்கால இப்படி இப்படி 2 2 பின்னுக்கு தள்ளி கொண்டு போவோம். ரைட். அப்ப தசத்துக்கு முன்னுக்கு இருக்கிற சோடி கட்டும் போது எப்படி வர போகுது? இங்க 2 தனியே இருக்கு. அப்ப 1 1 1 மிச்சம் எவ்வளவு? 1 43. அவ எப்படி வருது? இங்க எத்தனை போடணும்? இங்க 1 இங்க 2. ரைட். இப்ப இங்க போடுறது பெருக்க 140 வரணும். அப்படி 143 20 தர 7 20 தர 7 140. ஆனா 7 7 அங்க 49 வந்துடும். அப்ப கூட வந்துடும். அதோட கூட வந்துடும். ஆகவே எத்தனை போடணும்? 6 போடலாம். 6 போடலாம். 6 6 36 36. 6 2 8 12 ஆ 12 12 12 3 15 அப்ப கூடிட்டு. அப்ப எத்தனை போடலாம்? 5 5 போடலாம். அப்ப 5 போடுவோம். 5 25 5 25 25 2 27
சாரி 143 இல்ல மிச்சம் இருக்கு எங்கள்கிட்ட. ஓ சாரி நான் 200 கிட்ட பார்த்துட்டேன். ஓகே ஓகே. அப்போ எங்களுக்கு 5 போடல அது. நாங்கள் பார்க்கணும். எங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கு? 2 இருக்கு. 20ஆல 2 போடணும். சரிதானே? 5 சாரி 5 5 25 2 10 2 எத்தனை? 12 12. இனி என்ன செய்யணும்? இங்க தசம் இருக்கிற அந்த தசத்தை இங்க குத்துவோம். குத்து குத்திட்டு இப்போ இதுல மிச்சம் எவ்வளவு? 18. 8 இனி என்ன செய்யணும்? இந்த தசம் குத்திட்டேன். அப்ப இங்க எனக்கு 2 சைவர் என்ன செய்யணும்? கீழே கீழே இருக்கணும் இறக்கணும். இறக்கிட்டு இப்ப பார்ப்போம் 15. 15ன்னா இங்க 30. 30 30 தர எத்தனை? 1800 பேர். சாரி 300 தர. 300 தர எத்தனை? 1800 பேர். ஏன் இங்க பூஜ்ஜியம் போட்டு பார்ப்போம் சும்மா ரெண்டமா. 300 தர எத்தனை? 1800 பேர். 6 6. அப்ப ஆனா 6 போட்டா இங்க 6 6 36 வந்துடும். அப்ப 1800 அங்கே 800 தானம் வந்துடும். அப்ப 5 போட்டு பார்ப்போம். 5 Right? அப்ப போட்ட வேண்டாம். 5 25 5 சைபர் சைபர் 2 2 3 15 1525 வரும். ரைட். ஒரு 6 செக் பண்ணி பார்ப்போம். 6 6 36 6 சைபர் சைபர் 3 6 3 18 18 1836. எங்கள்கிட்ட என்ன இருக்கு? கூட கூட 1820 20 தான் இருக்கு. அப்ப எங்களுக்கு இதுதான் வரும். ரைட். இவங்களுக்கு நாங்கள் ஒரு தசமானத்திலே விட்டுக் கொள்வோம். இதை விட்டோம்னா எங்களுக்கு 15.5 5 வரும். ஓகே. அடுத்தது பார்ப்போம். இன்னொரு ஆள் மிச்சம் இருக்கு. அதால கூப்பிடுவோன்னு அந்த ஆள் ஓடிட்டு தவிச்சிருச்சு. ஓகே. அடுத்தது பார்ப்போம். 0.000344. ரைட். தசத்துக்கு முன்னுக்கு இருக்கிறத சோடி கட்டணும். தசத்துக்கு பின்னுக்கு இருக்கிறத சோடி கட்டணும். தசத்துக்கு முன்னுக்கு இருக்கிறது என்னது? 0. சைபர் அவருக்கு 0த்துக்கு சோடி கட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவ என்ன போடுவோம் இங்க? 0 0 0. ரைட். இனி 0 அடுத்தது 0த்தின் 2 மடங்குனாலும் அது 0 தான். அதை பற்றி எங்களுக்கு தேவையில்லை இப்போதைக்கு. இங்க நீ என்ன செய்யணும்? 2 சைபரை சேர்க்க சேர்க்கணும். அப்ப இங்க தசத்தை குத்துவோம். இங்க இருக்க தசம் அப்படி இங்க குத்துவோம். அங்கேயும் அடுத்தது 0 தான். அப்ப 0. அடுத்த இந்த 2 சைபர் சேர்த்துட்டேன். அடுத்து என்ன சேர்க்கணும்? சைபரை 1 ஒன்றை. அப்ப 0 1. அப்ப எத்தனை வர போகுது? ஒன்றுக்குள்ள 1 தர 1 ஒரு 1 1 0. இனி என்ன திறக்கும்? 4 4 44 44 இறக்கும். தனி 4 இறக்கம் இல்லை. 2 2 தான் இறக்கும். அப்ப 44. ரைட். இங்க 1 அதுന്റെ 2 மடங்கு எத்தனை? 2. இப்ப நாங்க இங்க ஒரு நம்பர் போட்டு இங்க ஒரு நம்பர் போட்டா 44 வரும். என்னத்தை போட்டா வரும்? 2 2 போட்டா 2 2 4 2 4 ஐயோ. அவ எத்தனை வர போகுது? சைபர் தசம் 12 சாரி இதுக்குள்ள ஒரு சைபர் வரும். இங்க பாருங்க. திரும்ப செய்கிறேன். முதல்ல எங்களுக்கு இங்க 0 இருக்குது. அப்ப 0 போட்டு 0 போட்டு 0 இறக்கணும். தசத்துக்கு முன்னுக்கு இருக்கிற 0.
இப்ப 0 இங்க தசம், இங்க தசத்தை அப்படி குத்துவேன், குத்திட்டு இப்ப என்னது, இங்க 2 சைபர் இருக்கு, 2 சைபர் இறக்க என்ன செய்யும், சைபருக்கு அடங்காட்டி என்ன போடணும், சைபர் 0 மேல போடணும், ரைட். அப்ப இங்க ஒரு 0, திரும்ப என்ன செய்யறோம், அந்த 0 அப்படி இறங்கிடும், இன்னும் ஒரு 0 என்ன செய்யணும், ஒரு சைபர் ஒன்று இறக்கணும். அடுத்தது இப்ப இங்க 0 இறக்கி தான் இங்க 0, இனி சைபர் ஒன்று இறக்கணும். இறக்கினா சைபர் ஒன்றுக்குள்ள 1 0 0 1 1. ஆகவே 0 44 44க்கு 2, அதாவது இங்க 1ன்னா இங்க 2 2 44 0 சைபர் தசம் சைபர் 1 2 எழுதி கொள்ளுங்க. எழுதினா நாங்கள் மிச்சத்தை வந்து அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். இந்த விடுபட்ட கிளாஸ் வந்து இந்த வீக்கில் நடக்கும். ஸோ அதை வந்து நாங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ. Thank you, sir. Bye. தேங்க்யூ. ஹேவ் நைஸ்